பார்த்து கூட 10 நாள் இருக்கும். ஆளை கண்ணிலேயே பார்க்க முடியல. அப்படி பூந்து பூந்து எங்கத்தான் போவ. இந்த பிள்ளைங்களை கேட்டாலே எங்கள் அம்மா இப்போத்தாங்க ஊருக்கு போணுச்சுங்கிறாங்க, இல்லைன்னா கடைக்கு போணுச்சுங்கிறாங்க, இல்லைன்னா தோட்டத்தில் இருக்கிறாங்கிறாங்க. நானும் ஒன்று பார்த்து கூட இப்போ கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. நான் எங்கே போகிறேன் வரேன், வீட்லையே தானே கிடக்கிறேன். தோட்டத்தில் வேலை இருந்தால் தோட்டத்துக்கு போவேன். செத்தமுறி சும்மா இருந்தால் அப்புறம் ஊருக்கு போயிட்டு வரதான், கடைக்கு என்னாச்சும் வாங்குறதுன்னா போகிறதான். இன்றைக்கி அந்த குக்கர் கைப்பிடியே உடச்சி விட்டாங்க. அந்த பிள்ளைங்க காலையில் சோறு வைங்கன்னு சொன்னேன். அதை தூக்கி டப்புன்னு வச்சாங்களாச்சுங்குது, விட்டு போச்சு. சரின்னு அதை கடையில் போய் கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு வரலான்னு போனேன். அந்த கடைக்காரன் நாளைக்கு தான் ஆகணும்ட்டு அப்புறம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ தானே பக்கமாக 1 மாதம் கிட்ட இருக்கும். என்னமோ குக்கர் வெளியே தண்ணி போகுதுன்னு போய் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வரேன் பெல்ட்டுன்னு சொன்னேன். அதுக்குள்ள அப்புறம் கைப்பிடி உடச்சி போட்டியா? ஆமாம், அந்த குக்கர் எப்போ நல்லா வேலை செய்யுது. ஒன்றே சைடில் தண்ணி போகும், இல்லைன்னா விசில் வராது, இல்லைன்னா கைப்பிடி உடஞ்சி போகும். ஏதாவது ஒரு செலவு பண்ணியே தான் இருக்கணும். அதுக்கு ஒன்று புதுச்சா வாங்கி போட்டுடலாம் மாட்டேங்குது. புதுச்சா வாங்கலாம்னாலும் மன்னிச்சு வர மாட்டேக்கு. சரி, இது ஒரு 100-200 பார்த்துக்கிட்டு போய் 2000-3000 கொடுத்து வாங்குறதான்னு அதுவும் இதையே ரெடி பண்ணி எத்தனை வாட்டி இப்போ புது குக்கரே வாங்கியிருக்கலாம். அம்பிட்டு செலவு பண்ணியாச்சு. பேசாமட்டிக்கு நம்ம பத்திரவாளியாக்கா மாதிரி சருவத்தில் வச்சு சோறு வடிச்சுக்கிடணுமே. இந்த குக்கரில் வச்சா நம்மளுக்கு சரியான இமசையாகுது. விசில் வருதான்னு அதையே நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கணும். ஆமாம் பத்துமினி, நானும் ஒரு வாட்டிக்கு என்ன ஒரு குக்கர் வாங்கி கொடுத்தா அது விசில் வராமல் பிடுங்கிட்டு போனிச்சு பாரு ஒரு வாட்டி. அப்போலேருந்து தான் அதை ஓரம் கட்டிவிட்டு நான் சருவத்துலேயே தான் வடிச்சுக்கிடுறது. அன்னையோட விட்டேன் குக்கரில் வைக்கிறத. இப்போலாம் குக்கரை கண்டாலே பயமாக்குது. சருவத்துலேயே வச்சு வடிச்சுக்கிறது. சோறுலாம் நான் மண் சட்டியில் வச்சு இந்த பருப்பு குழம்பு எல்லா குழம்பும் நான் மண் சட்டிலே வச்சுக்குவேன். அம்புட்டு ருச்சியாக இருக்கும். நீங்கள் தான் குக்கரில் வச்சு வீச்சில் விட்டு கடைஞ்சி அதில் என்ன சத்துக்குது. நல்லா மண் சட்டியில் வச்சு கடைஞ்சி தின்னு பாரு ஒரு நாளைக்கு, எம்புட்டு ருசியாகுது தெரியுமா? மண் சட்டியில் வச்சா நல்லா தாங்க இருக்கும். எனக்கு அது ஒரு நாளைக்கு கடைஞ்சி புட்டுக்கிட்டு போயிடுச்சு. அன்னையிலேருந்து எனக்கு அதில் கொஞ்சம் வாட்டப்படலை. அதுதான், மற்றபடி எனக்கு அதில் வச்சா நல்லா நீங்கள் சொல்கிற மாதிரி ருசியாக தான் இருக்குது. மண்ணு பானையெல்லாம் நான் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் புழங்கிட்டு இருக்கிறேன். அதில் வச்சு குடித்தா சில்லுன்னு இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் தண்ணி குடித்தா எனக்கு நம்ம சளி பிடிச்சிக்குது. அதனால் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு பானை வாங்கி வச்சுக்கிறேன். இந்த குழம்பு கடையிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் அது செய்யறதுக்கு வராது. நானும் அப்படித்தான் உங்களாட்டம் உடச்சி போடுவேன். அது வீரில் விட்டு போயிடுது. அப்பப்போ அந்த மற்ற கடைகளை அது பட்டுன்னு விட்டு போயிடுது. அது என்னத்துக்கு வம்புன்னு அதெல்லாம் நான் புழங்குறதே இல்லை. அடியே ஆயா, என்ன அந்த மரத்தில் ஒரே எறும்பாகுது. அங்கங்கே பிடிச்சி புடுங்குன்னு புடுங்குதுப்பா. பின்ன புங்க மரத்தில் வெறும் எறும்பாக தானே ஏறிக்கிட்டு இருக்கோம். அது ஆட்ட அது மேலே வெறும் எறும்பாக கொட்டி பிடிச்சி கடிச்சு வைக்குது. ஆமாப்போ, வெறும் எறும்பான எறும்பு. நாளைக்கு கொஞ்சமாக பூச்சி பவுடர் கொண்டாந்து அப்படியே கொட்டி விட்டு அடுத்த நாளுக்காச்சும் வெட்டிக்கலாம். இல்லைன்னா மேலே பூரா போட்டு கடிச்சு வச்சிடும், அப்புறம் செவுந்து போயிடும். ஆமாக்கா, வந்துருங்க. எறும்பு பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு அதை வேற சொரிஞ்சிக்கிட்டே கிடக்க முடியாது. ஆமாப்போ.